உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதம். அதோடு மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் சரிதான், அதாவது 7 கண்டங்களா, ஆமாம் 7 கண்டங்கள் அல்லது 8 கண்டங்கள், எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இந்த பூமியில் நீங்க எங்க வசிப்பராக இருந்தாலும் இந்த ஆடி மாசம் பிறந்துடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது எப்படி நடக்கும்? இது என்ன அதிசயமா? எப்படி நடக்கும் சார்? காலபுருஷனுக்கு 5வது அதிபதியாக வரக்கூடிய சூரியன், நவகிரகங்கள தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் சந்திரன் வீட்டுல பிரவேசிக்கக்கூடிய கால நேரம். புரியுதுங்களா? அதாவது சில கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி பள்ளியறை பூஜை நடைபெறும். சிவபெருமானும் பார்வதி தேவியும், நிறைய பழங்கால கோவில் இருந்தால் பள்ளியறை பூஜை நடைபெறும். அன்றைக்கி பூரா பூஜைகள்லாம் நடைபெற்று ராத்திரி நடைய சாத்தும் போது, கோவில் சாத்தும் போது அஸ்திர தேவர்னு ஒருத்தர் இருப்பார். அவரை காவலாக கொண்டு சிவபெருமான் வெளியில் வந்து அம்மாவுடைய பள்ளியறை ரூமுக்கு போவாங்க. திரும்ப காலம்பரை வந்து கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. அப்போ எல்லாம் வல்ல சிவபெருமான் சூரியன் அம்மையாக விளங்கக்கூடிய சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். குடும்பம் சிறப்பா இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். புரியுதுங்களா? சூரியன் சந்திரன் வீட்டுக்கு வராரு, அம்மா வீட்டுக்கு வராரு, தாய் வீட்டுக்கு வராரு. இதை விட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த சூரியன் குரு சூரியன் தொடர்பு சார், ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்குமே ஆனால் அவன் மிகப்பெரிய ராஜாவா வருவான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். இன்னைக்கு அவன் கஷ்டப்படலாம், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, நீங்க சொல்லலாம். கண்டிப்பா அந்த தசாபுத்தி சூரிய தசையோ குரு தசையோ வந்ததுன்னா உங்களை டாப்ல தூக்கி விட்டுடும். அப்பதான் நீங்க வெளிநாடு போயிருப்பீங்க, அப்பதான் நல்லது நடந்திருக்கும். அப்போ நீங்கள் இந்த பூமியில் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், நீங்கள் எங்கே வசிப்பவராக இருந்தாலும் சரிதான். குரு சூரியன் தொடர்பு அற்புதமான ஒரு மிகப்பெரிய கிரக அமைப்பு. ஜெயிக்கிறதுக்கான வழி மெயினாக அரசு அதிகாரிகள், அரசாங்கத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அல்லது பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, உயர்ந்த ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, மெயினாக மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், யாரெல்லாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கீங்களோ உங்களுக்கு இப்போ சமீபமாக உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. கர்மா விலகுவதற்கு, அந்த கர்மானா பாவம், செய்த பாவங்கள். அப்ப இந்த கர்மா விலகுவதற்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும்? தர்மம் செய்தால் பாவம் விலகும், இவ்வளவுதான் விஷயம் சார். வாங்கினதால வந்த பாவம் கொடுத்தால் தீரும். இது நான் சொல்லலைங்க, குருநாதர் சொன்னது, நம்ம ரிஷிகள் சொன்னது. எதுக்குங்க அப்புறம் அன்னதானம் பண்றோம்? அப்போ எப்படி கொன்ன பாவம் தின்னா போகும்னு விளையாட்டுத்தனமா ஒரு பழமொழி சொன்னாங்களோ, அதை போல வாங்கிய பாவம் கொடுத்தால் தீரும். தர்மம் செய்தால் கர்மா தீரும். தர்மம் செய்யணும், இதுதான் விஷயம். அப்ப இந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு, உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் பாவ கர்மாவால் கஷ்டப்படுகிறீர்களா? என்னை ஆட்டி படைக்கிறது சாமி, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு என் குடும்பம். கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள், தனிநபர்கள், ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கான விடிவு காணும் முழு விவரங்கள் உள்ளே வாருங்கள் பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இந்த குரு சூரியன் சேர்க்கை நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. பொதுவா ரிஷபராசிக்கு ஏன் நிறைய காரிய தடைகள், கால தாமதம், இன்னும் சொல்லப்போனா ஒரு சில ரிஷபராசி என்பர்கள் சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. என்னால் முடியல, சாமி கொடுத்தா கொடுக்குறாரு, கொடுக்காட்டி போறாரு, போங்க பார்த்துக்கலாம்
அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியான சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. பொதுவா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இப்பொழுது போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்குது சாமி. ஒரு விஷயத்துக்கும் போராட வேண்டியது இருக்கு, என்னால சுத்தமா முடியல. அப்ப அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள், அது பணங்காசுக்காக இருக்கலாம், கொடுத்த பணமா இருக்கலாம், வரவேண்டிய பணமாக இருக்கலாம், விற்க வேண்டிய இடங்கள் விற்காம இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காம தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது எதனால அப்படி நடக்குது? இது ரிஷபராசிக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய உண்மை. இப்ப கூட நடந்து முடிந்த நம்முடைய தேர்தல்களிலே, இன்னும் சொன்னா வெளிநாடுகள்ல கூட அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்கள், சிங்கப்பூர்ல, அமெரிக்காவில், இப்போ அமெரிக்காவிலாம் இப்போ நவம்பர் மாதம் ஒரு லோக்கல் எலெக்ஷன் வருதுங்களாம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் நமக்கு சொல்லி தான் அவங்க இந்த எலெக்ஷன் நிற்கலாமா, போகலாமா, வரலாமான்னு கேட்டு தான் நமக்கு தெரியும். அப்போ உலகம் முழுவதும் நீங்கள் எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி, இந்த அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் துறைகளில் தலை சிறந்தவர்களாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், மீடியா துறையாக இருக்கலாம், பத்திரிகை அன்பர்களாக இருக்கலாம், மருத்துவ துறையை சார்ந்தவர்கள், மருத்துவர்கள், டாக்டர்ஸாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்கள், ஹாஸ்பிட்டல்ஸு, மெயினாக கல்வி நிறுவனங்கள், ஸ்கூலு, காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, குறிப்பாக மருத்துவ கல்லூரிகள், மருத்துவ கல்லூரியை வச்சு நடத்தக்கூடிய என் அன்பு சொந்தங்கள். அப்போ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் ரிஷபராசி இருக்காங்க, ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு ஷோரூம் வச்சு நடத்துகிறாங்க, அல்லது ஒரு ஓன் பிஸ்னஸ், சொந்தமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செல், ஏதோ ஒரு பில்டர், இல்லை வேற ஏதோ ஒரு சுயமாக ஒரு தொழில் செய்கிறாங்க, மெயினாக மருத்துவர்கள், இல்லை ஷேர் மார்க்கெட்டு. ஏன்னா இவங்களுக்கு ரிஷபராசிக்கே ஷேர் மார்க்கெட் ஒத்துக்கிறோம், ட்ரேடிங் ஒத்துக்கிறோம், அதிகமாக பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கு சமீப காலமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதுக்கு காரணம் அந்த ராகுவும் கேதுவும் சனி உடைய பார்வை. ரிஷபராசி என்பவர்களே, உங்க கஷ்டத்துக்கு என்ன காரணம்? யார் காரணம் தெரியுமா? ராகுவும் சனியும் காரணம். சனி 3வது பார்வையா பார்க்கிறாரு, ராகு 4-10 பார்க்கிறார். 4-10 என்பது ராகு கேதுக்கு மையப்புள்ளியில போய் உட்காந்துக்கிட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க. இதனாலதான் மிகப்பெரிய வெளியில வர முடியாத ஒரு சில கஷ்டங்கள், அது கடன் சுமைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், அல்ல மிஸ் பண்ணக்கூடிய, என்னால் அந்த இழப்பை தாங்கவே முடியல சாமி, திடீர்னு என்னை பேசாதன்ட்டாங்க, வராதன்ட்டாங்க, போவாதன்ட்டாங்க, இல்லைன்னா அங்கே ஏதேனும் சின்ன குட்டி கலாட்டா நடக்கும், இல்லை வேற ஏதேனும் விஷயங்கள் ஏற்பட்டு இருக்கும், இல்லை டைவர்ஷன் ஆகிருக்கும், அவங்களுக்கு வேற பக்கம் ஏதேனும் தொடர்புகள் ஏற்பட்டு இருக்கும். அது செய்யும் தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மெயினாக உறவு முறைகள், குடும்பம். அப்ப ரிஷபராசி என்பர்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாடுகள்ல இருந்தாலும், ரிஷபராசின்னு சொல்லிட்டா நான் சொல்லக்கூடிய இந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த பாவ கர்மா எப்ப விலகும்? இது என்ன சாமி பாவம், அப்படின்னு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு புலம்புகின்ற ரிஷபராசி என்பர்களை, இந்த குரு சூரியன் தொடர்பு, இந்த ஆடி மாசம் இந்த குரு சூரியன் தொடர்பு உங்க பாவ கர்மாவை விளக்கும். அப்போ ஒரு அபரிமிதமான ஒரு தர்மம் செய்வீர்களேயானால், ஒரு நல்ல உயர்ந்த தர்மத்தை செய்வீர்களேயானால், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாவ கர்மாவில் இருந்து நீங்க முழுமையாக விடுபடலாம். கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே. அப்ப இந்த குரு சூரியன் தொடர்பு யாருக்கு நல்லதோ இல்லையோ, ரிஷப ராசிக்கு காப்பாற்றக்கூடியதாக அமைகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே.